வணக்கம் நண்பர்களே. என்னன்னா, இன்னைக்கு நான் பேச வந்தது வேற. பேச வந்தது என்னன்னா, யூடியூபர் கலாச்சாரம் எப்படி இருக்கு? எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு? என்ன அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்ற டீம் இருக்கு. வாயில வர்றது எல்லாமே பொய் தான். அதாவது பொய்க்கு அடையாளம் யாருங்க அப்படின்னு கேட்டா, அவங்கள சொல்லலாம். அப்படின்ற அளவுக்கு பொய் சொல்ற டீம். அந்த டீம பத்தி தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா வந்து இன்னைக்கு வந்து அப்படியே டாபிக்க உட்காந்தோனே வேற எது தோணுச்சு. சரி வாழ்க்கையில என்னதான் நடக்குது? 2 நாள் லீவு. ரூம்ல யாருமே இல்ல. ஒரு ஒரு தனி மனுஷனா வந்து ரூம்ல இருந்தா எப்படி இருக்கும்? என்ன ஃபீல் பண்றான்? என்னலாம் மனசுக்குள்ள ஓடுது? உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகுமா என்னன்னு யோசிச்சேன். பேசலாம் இன்னைக்கு. கனெக்ட் ஆனுச்சுன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மணி. அது என்ன கருமம்னா என்னன்னா, எவ்வளவு வாங்குனாலும் பத்தாது. நான் அப்படியே ரூ. 1,00,000 ரூ. 2,00,000லாம் வாங்கல. அ ஒரு ஒரு பேசிக் சேலரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாச சம்பளம். நான் வந்து எம்.இ முடிச்சிருக்கேன். ஆனா எம்.இ முடிச்ச அளவுக்கு இப்போ சம்பளம் வாங்குறியா? வேலை பார்க்குறியா? அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கியான்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு டீசென்ட்டான சம்பளம் வாங்குறேன் வச்சுக்கோங்களேன். காசு அதிகமாவ அதாவது ரூ. 10,000 நான் 11,000 12,000 சம்பளம் வாங்குறப்பயும் என்ன எப்படி எவ்வளோ காசு எனக்கு சாப்பிடுறதுக்கு வச்சுக்கிட்டேனோ, எவ்வளவு செலவு பண்றதுக்கு வச்சுக்கிட்டேனோ, அதே காசு தான் இப்பயும் வச்சிருக்கேன். சாப்பிடுறதுக்கு ரூ. 1,000 மாசத்துக்கு சாப்பிடுறதுக்கு ரூ. 1,000 ரூ. 2,000 வச்சுப்பேன். அதே 1,000 2,000 தான் இப்பயும் வச்சிருக்கேன். ஆனா வந்து சம்பளம் எனக்கு இப்ப அது கிடையாது. அத விட தாண்டி ஒரு 3, 4 மடங்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 10,000 சம்பளம் வாங்குறவனுக்கு அவனோட பிரச்சனை. அதாவது ரூ. 10,000 ஒரு ஒரு மனுஷன் சம்பளம் வாங்குறான்னா, அவன் வந்து ரூ. 3,000 இஎம்ஐ கட்டுவான். ஒரு ரூ. 5,000 வீட்ல குடுப்பான். ரூ. 2,000 அவன் செலவுக்கு வச்சுப்பான்னு வச்சுக்கங்களேன். ரூ. 30,000 சம்பளம் வாங்குறவன் வந்து ரூ. 15,000 வீட்ல குடுப்பான். ரூ. 15,000 வீட்ல குடுப்பான். ரூ. 10,000 இஎம்ஐ கட்டுவான். 3,000 போன மாசம் யார்ட்டயாவது வாங்குன கடன் கட்டுவான். 2,000 அவன் செலவுக்கு வச்சுப்பான். அப்படிதான் என் கதை போயிட்டு இருக்கு. என்னன்னா, அ ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ வாழ்க்கைன்னு வந்துருச்சு. நம்ம இருக்க போறது கொஞ்ச காலம், வாழ போறது கொஞ்ச காலம், வாழ்க்கைய வாழணும் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும், அ காசு வேணும்ல. காசு வேணும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். நெறைய காசு வச்சிருக்கவங்க ஆனா வந்து நிம்மதிக்கும், காசுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு என் வாசல்ல வந்து கடன்காரன் நிக்காம இருக்கிறதுக்கு காசு வேணும்ல. உங்க வாசல்லலாம் உங்களுக்கெல்லாம் வேற பிரச்சனை. எப்படின்னா, அ இந்த மாசம் வந்து 10 பேருக்கு சம்பளம் போடுறோம். எப்படி போடுறது? அதாவது இந்த வாட்டி வந்து இந்த மாசம் வந்து நமக்கு இன்கம் கம்மியா வந்திருக்கு. அ என்னது 1,00,00,000 இருந்தது 80,00,000 ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. 1,00,00,000 இருந்துச்சு போன மாசம் அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு. எனக்கு அப்படி கிடையாது. 30 நாள்ல 4 நாள் லீவ் போட்டனே. இப்ப 26 நாளைக்கு தானே சம்பளம் வரும். என்ன பண்றது? அத எப்படி டேலி பண்றது? எவன்ட்ட போய் கடன் வாங்குறது? என்ன அப்படின்ட்டு. அதுவும் திடீர்னு ஏதாவது வீட்ல நடந்துச்சுன்னா, மொத்தமா ஒரு 2 மாசம், 3 மாசம் சேர்த்து வச்ச எல்லாமே அந்த ஒரு செகண்ட்ல போகும். அதெல்லாம் நினைக்கும்போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் நண்பர்களே. எதுக்குடா இப்ப நீ எதுக்கு யூடியூப் சேனல் இப்ப ஆரம்பிச்ச? எதுக்கு இதெல்லாம் பேச ஆரம்பிச்ச? என்னன்னு யோசிச்சாலே எனக்கு வந்து நான் ஒண்ணு யோசிக்கிறேன். எனக்கு வந்து இதெல்லாம் தோணுது. இப்போ சம்பாரிக்கணும், யூடியூப்ல சம்பாரிக்கணும், காசு வரணும் அப்படின்ற நோக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது வந்து கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா இருக்குன்றத விட நான் வந்து ஒரு 4 பேர்ட்ட பேசணும். அவ்வளதான். நான் நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து சரி, எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையே அப்படிதான். இப்போ எனக்கு 2 கை இல்லன்னு வச்சுக்கோங்க. எனக்கும் அடுத்து வரவருக்கு 2 கை, 2 காலுமே இல்லன்னா, அவர பார்க்கும்போது, அ நம்ம பரவால்ல. நமக்கு 2 கால்னாச்சும் இருக்கு பரவால்ல. அப்படின்ற மோட்டிவேஷன் தான் இருக்கும். பரவால்ல, நான் நல்ல இடத்துல தான் இருக்கேன். அப்படின்ற மாரி தோணும். ஸோ வந்து என் வாழ்க்கையில உள்ள கஷ்டம் சொன்னேன்னா, அந்த அளவுக்கு போய் டீப்பா ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா சொன்னேன்னா, உங்களுக்கு அத பார்த்துட்டுனாச்சும் கொஞ்சம், சரி எல்லார் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு போல அப்படின்னு தோணும்ல. அதுக்காக தான். என் வாழ்க்கையிலயும் கஷ்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய செலிபிரிட்டி. ப்ளூ பிளஸ் ஃபயர் கிடையாது. அ ஆனா வந்து ஒரு நார்மல் மனுஷனா, ஒரு சாதாரண மனிதனா வந்து என்னால சொல்ல முடியும். இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு. எதுலயுமே சக்சஸ் இல்லாத மனுஷன்னு ஒருத்தன் இருப்பான்ல. அதான் நானு. எல்லாத்துலயுமே ஆவரேஜ். படிக்கிறதுலயும் ஆவரேஜ், விளையாடுறது அதுலயும் ஆவரேஜ், வேலை பார்க்கறது அதுலயும் ஆவரேஜ். ஆவரேஜா இல்ல வந்து நம்பளே ஏத்துக்கலையா எப்படி என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா யாருமே வந்து சரியான டேலண்ட்டுங்க, பயங்கரங்க அப்படின்னு. இப்போ எப்படின்னா, மிஸ்டர் தமிழ்நாடு அடிச்சவருக்கு மிஸ்டர் இந்தியா பார்த்தா வந்து நம்ம அவர் இடத்துக்கு போகணும்னு தோணும்ல. அவர் மிஸ்டர் இந்தியாவுக்கு அடிச்சவருக்கு மிஸ்டர் ஏசியா, மிஸ்டர் ஒலிம்பிக்.
அது மாதிரி நமக்கு முன்னாடி உள்ளவங்கள பார்த்துட்டு நம்ப எவ்வளோ வெல்னஸோட இருக்கோம், நம்ப எவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்றதே பார்க்க மறந்துடும்னு நெனைக்கிறேன். அது ஒரு பாயிண்ட்டு. பணத்த பத்தி பேசியாச்சா? அடுத்து வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. நம்மள வந்து குடும்பம் போட்டு கொண்டாடும். கொண்டாடும்னா, ஏதோ குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து அதுதானே வாழ்க்கை. என்னன்னா, ஒரு கமிட்மெண்ட்ட தூக்கி நம்ம மேல வைக்கும். வச்சுதான் ஆவணும். அவங்களுக்கும் வயசாகுது. நம்மள படிக்க வச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் சோறு போட்டுருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு சோறு போட்டுருக்காங்க, உங்கள படிக்க வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காகவே நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வந்து நம்ம தானே பண்ணி ஆகணும். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு விஷயம் என்னால முடியவே முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அத பண்ண முடியாம இருக்குது. அப்படி எப்படின்னா, இப்ப எனக்கு காசு வேணும். எனக்கு ஒரு ரூ. 50,00,000 ரூ. 60,00,000 இருந்தா என் மொத்த கடனையும் அடைச்சுருவேன்யா. வீட்ல உள்ள கடனையும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னால அத வந்து சம்பாரிக்கவே முடியாது. சம்பாரிக்கணும்னா ஒரு 10 வருஷம் ஆகும். 50,00,000 சம்பாரிக்கிறேன்னா எனக்கு 10 வருஷம் ஆகும்யா. அதுக்குள்ள என்ன நடக்குமோ, எங்க போ முடியுமோ, அதுவரையும் நான் வந்து மேல ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது பண்ணுவேன். அடுத்தடுத்த வேலைக்கு போவேன். என் கம்ஃபர்ட் ஜோன்லாம் உடைச்சிட்டு காசு எங்க இருக்கோ அந்த 10,00,000 எனக்கு சம்பளம் எங்க கிடைக்குமோ, இத எப்படி சரி பண்ண முடியுமோ அங்க அத நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்படின்ற இடத்துக்கு போயிருது. குடும்பம் வந்து என்ன பண்ணும்னா, நம்மள வந்து அ அந்த பண விஷயத்துலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பண விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வந்து சரி விட்றா பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், பார்ப்போம் அப்படின்னு சைட்லேருந்து இப்போ என்ட்ட ஒரு ரூ. 20 இருக்குன்னா, ஒரு ரூ. 25க்கு ஒரு விஷயம் வேணும்னா, சைட்ல குடும்பத்துல வந்து ஒரு ரூ. 5 அப்படின்ட்டு ஏதாவது ஆவரேஜ் பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைன்னா அதான். என்னால இது முடியாது. அதாவது 2 கால் இல்லாதவங்களால கால் இல்ல என்னால ஓடவே முடியாது. ஆனா வந்து நான் அங்க போய் அத கடந்தாகணும் அப்படின்ற நிலைமை இருக்கும்ல சில பேருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டம். குடும்பத்த பார்க்கணுமா? பார்க்கணும் தானே ப்ரோ. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, குடும்பத்த பார்க்கணும் தான். குடும்பத்த பார்க்கணும். உங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பம் பிளாக் ஆகுது. என்னன்னா, வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். போய்க்கிட்டே இருக்கும். டெய்லி நாளும் போய்க்கிட்டே தான் இருக்கு. நம்ம நெனச்சாலும் டக்குன்னு எந்த விஷயத்தையும் டக்குலாம் ஒரே நாள்ல எதுவுமே நடந்துராது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைய விட நாளைக்கு கொஞ்சம் குரோத் ஆகும். அத விட இன்னும் கொஞ்சம் குரோத் ஆகும். கடைசியில போய் எப்படி முடியுது, என்ன முடியுதுன்னு அத பார்த்துக்கலாம். என்னடா வரல, ஐயோ என்னடா இன்னும் வரல, என்னடா இன்னும் சரியாவல அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா வந்து ரொம்ப கஷ்டம். அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து குடும்பத்துல என்ன ஒரு பிளஸ்னா இருக்கவங்களுக்குன்னா இப்போ இப்போ உங்க பாரத்தை இன்னொருத்தவங்க மேல தூக்கி போட முடியும்னா அது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. பாரத்தை தூக்கி போட முடியும்னா பாரத்தை தூக்கி போடுறது கூட இல்ல, ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஒரு 10,00,000 தேவைப்படுது. நான் தான் அத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணி ஆகணும். எனக்கு வேற வழியே இல்ல. நான் ஒரு ஆளு தான் அத அடைச்சாகணும் அப்படின்ற பட்சத்துல வந்து அது ரொம்ப கஷ்டம். இதுவே ஒரு தம்பி இருக்கான், இல்ல வந்து அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வேலைக்கு போறாங்க. ஏதோ அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் இன்கம் வருது. பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பிளஸ் தான். ஸோ வந்து குடும்பம் முக்கியம் தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து லவ் பண்ற பொண்ணு. லவ்வெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். லவ்வெல்லாம் ஜாலியா இருக்குமா? ஜாலியாலாம் இருக்காது. லவ் ஒரு கட்டம் வரையும் ஜாலியா இருக்கும். சுத்துறது, போறது, வர்றது. இதெல்லாம். சண்டை போடுறப்ப எரிச்சலா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கல்யாணம் இதெல்லாம் பேசுறாங்கல்ல, அப்பையில அந்த ஃபர்ஸ்ட்டு அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த நாள எண்ணி பார்த்தாலே, அந்த நாள நெனச்சு பார்த்தாலே வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆத்தா! பரவாயில்லையேடா! இவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கோமேடா! அப்படின்ற மாரி இவ்வளோ ஜாலியா ஒண்ணுமே இல்லாம நீ பாட்டுக்கும் சுத்திட்டு இருந்திருக்க, போயிட்டு வந்துட்டு இருந்திருக்க அப்படின்ற மாரி இருக்கும். அந்த 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 நாள்லாம் நெனச்சு பார்த்தா. லவ் பண்ற பொண்ணு. அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அ நீங்க வந்து அந்த பொண்ணு சொல்ற விஷயத்த கேட்கலாம். எல்லாத்தையுமே கேட்டாகணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பொண்ணுங்க வந்து டாமினன்ட்டா இருப்பாங்க. அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. டாமினன்ட்டா இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. நீ வந்து சரக்கு அடிக்கக் கூடாது. நீ வந்து இது மாரி தப்பான விஷயத்துல போக்கூடாது. அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாதுன்னா, நீ ஒரு தப்பான விஷயத்துல போறன்னு உனக்கே தெரியும். அந்த பொண்ணு அதுல வந்து டாமினன்ட்டா இருந்து நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அது உனக்கு எரிச்சலா இருக்குனாலும் அது தப்பு கிடையாது. நல்ல விஷயம் தான். ஆனா வந்து நீ நீ ஃப்ரெண்ட்ஸோடயே போக்கூடாது. நீ வந்து அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது. அதாவது நான் சொல்றத நீ பண்ணணும். நான் சொல்றத நீ கேட்கணும். அப்படின்ற மாரி இருந்தா கஷ்டம். அது வந்து சரியான
அவங்க வந்து சரியான பார்ட்னர் இல்லன்னு நான் சொல்லுவேன். நம்ப நம்ப வந்து என்ன பண்ணிடுறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து இப்போ அதான் லவ் பண்றோம்லன்ட்டு, "நீ தான் எல்லாம். நீ வந்து கைய நீட்டினா நான் தண்ணியா இருப்பேன். மூக்கு சிந்தி விடுறதுக்கு நான் கையா இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ம் அந்த அந்த பொண்ண கம்ஃபோர்ட் பண்றோம் அப்படின்ற பேர்ல வந்து இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றோமோ அப்படின்னு சொல்லிர்றாங்களோ சில பேரு அப்படின்னு எனக்கு தோணும். உன்னைய அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு அது வந்து ரியாலிட்டில ஒர்க் ஆகாது. ஆனா பொண்ணுங்க மனசு எப்படின்னா, "நீ அப்ப சொன்னல்ல, நீ அது சொன்ன தானே, ஏன் இப்படி என்னைய ஏமாத்துற? ஃபேக்கா இப்படியா இருந்த?" அப்படின்னு ஆனா அவங்க கேட்பாங்க. ஆனா அது வந்து ஒரு ஃபேண்டஸின்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கும் தெரியும். ஆனா அத வந்து ஏத்துக்க முடியாது அவங்களால. அத பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுல கன்க்ளூஷன் என்னன்னா, என்னடா எதுக்குமே கன்க்ளூஷன் முதல்ல பேச முடியல. உங்கள அந்த பொண்ணு எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்க? நீங்க அந்த பொண்ண எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்க? ஆ ஒருத்தர் பேசாம இருந்தாலும், நீங்க 2 பேரும் பேசாம இருந்தாலும், சண்ட போட்டுக்கிட்டாலும் கடைசியில அவங்க உங்கள்ட்ட வர்றாங்களா திரும்ப? நீங்க தான் வேணும்னு நிக்கிறாங்களா? அத பார்த்துக்கோங்க. அப்படி அந்த பொண்ணோ நீங்களோ பையனோ சண்ட போட்டாலும் எது நடந்தாலும் திரும்ப அவங்கள்ட்ட தான் போறோம். அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாரி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு நான் ஒரு இது சொல்றேன் பாருங்க. எப்படின்னா, மத்த யாரு எந்த பொண்ணுங்க குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும், எவ்வளவு பேசினாலும், எவ்வளோ டைம் குடுத்தாலும், அந்த பொண்ணு நம்ம கூட பேசுறத விட, அந்த பொண்ணு நம்ம மீட் பண்றத விட, இன்னொரு பொண்ணு நம்ம கூட மீட் பண்ணாலும், டெய்லி கூடவே இருந்தாலும், அந்த பொண்ணு 4 வார்த்தை பேசுறதுக்கு ஈடாகாது இந்த பொண்ணு 40 வார்த்தை பேசினாலும். ஏதோ வந்து யாரோ எங்கேயோ பேசிட்டு இருக்க மாரியே இருக்கும். ஆனா அந்த பொண்ணு 4 வார்த்தை தான் பேசும். "சும்மார்றா கடுப்பேத்தி." இவ்வளவுதான் இருக்கும். "சும்மார்றா நாயே, செவனேன்னு இருடா" அப்படின்னு. நம்மளே ரோஸ்ட் பண்ற மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து அது வந்து நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். கனெக்ட் ஆகும். ஸோ வந்து அது மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து லக்கி ப்ரோ. அது மாரி ஒரு பொண்ணு கிடைச்சுச்சுன்னா, பையன் கிடைச்சான்னா விட்றாதீங்க. ஓகே. ஆனா வந்து இந்த வீடியோ வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியுது. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வந்து இது வந்து எடிட் பண்ணி வருதா என்னன்னு வேற தெரியல. ஆனா வந்து என்னன்னா, இப்போ கேமரா ஆன் பண்ணி அப்படியே என் மனசுல உள்ளது. நான் இப்ப என்ன நினைக்கிறேன், அதான் சொன்னேன்ல 2 நாள் லீவு. யாருமே ரூம்ல இல்ல. தனியா இருக்கேன்ட்டு. ஸோ வந்து என்ன நினைச்சிருக்கனோ அப்படியே அத பேசி வச்சிருக்கேன். பார்க்கலாம். தேங்க் யூ.